ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. இன்றைக்கி வந்து பிஹெச்டி டோட்டல் ஃபீஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அதில் சில ஃபீஸ் எல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஓவராலாக மினிமம் 4 lakhs ஆகும் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபீஸ் இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதில் வந்துட்டு ஹாஸ்டலில் இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், ஓகேங்களா? அதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணலை, ஓகேங்களா? ஹாஸ்டலில் இருந்ததுன்னா ப்ரைவேட் காலேஜ், ஓகேங்களா? ப்ரைவேட் காலேஜில் வந்துட்டு ஒரு ஒரு செம்முக்கு வந்து ஒரு செம்முக்கும் வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு இயருக்கும் வாங்குவாங்க. அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜை பொறுத்து இருக்குது. சில காலேஜில் வந்து ஒரு இயர்லி ஃபீஸ் தான் கொடுப்பாங்க. அது நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும், இப்போ லீவுனால் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 days லீவு இல்லை 4 days லீவுனால் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆல்ரெடி ஹாஸ்டலில் தங்கினவங்களுக்குலாம் தெரியும் ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருக்கும்னு. பட் தெரியாதவங்களுக்கு இப்போ இன்கேஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் இந்த டியூட்டர்கிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். 30Kயும் வரும் ப்ரைவேட் காலேஜ்னால். பெர் இயருக்கு வந்து வித் ஃபுட்டோட அக்காமடேஷனோட இன்சைட் ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு 30K வரும். பட் ஒர்க் நிறையா இருக்கும். நீங்கள் இன்சைட் ஹாஸ்டல் அப்படின்னா ஃபுல் டைம் நீங்கள் வந்து ஓடி வெளியில் போகிறதுக்கு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ரிசர்ச் ஸ்காலருக்கு வந்துட்டு ஓடி சீக்கிரம் கிடச்சிரும். இன்சைட் ஹாஸ்டலாக இருந்தாலும் யூஜி பிஜிக்கு தான் நமக்கு இன்சைட் ஹாஸ்டலில் இருக்கும்போது கிடைக்காது. நிறைய பேர் வந்து இன்சைட் ஹாஸ்டல்லாம் வந்து ஃபுட் அக்காமடேஷன் வந்து கம்மி அப்படின்னு இன்சைட் ஹாஸ்டல்லே ஜாயின் பண்ணிக்குவாங்க. இன்சைட் ஹாஸ்டலாக இருந்தால் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நைட் 7 o'clock நைட்டு 8 மணி வரைக்கும் கூட நீங்கள் வந்து லேபில் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிஹெச்டி போடுறாங்க. அவங்க இன்சைட் ஹாஸ்டல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேர்ள்ஸை வந்து இன்சைட் ஹாஸ்டல் தான் பேரண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ இன்சைட் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 7 o'clock இல்லைனா 7:30 வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. இப்போ ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்னா அவங்க வந்து இன்விட்ரோ செல் லைன் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகும். இல்லை பயோடெக்னாலஜி இல்லை பிளான்ட் சயின்ஸ் அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் ஒர்க்கெலாம் இருக்குன்னா நம்ம டிஷ்யூ கல்ச்சர் ஒர்க்லாம் டைம் கிடைக்கும்போது தான் லேபை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் லேப் அந்த மாதிரி இல்லைலாம் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை மைக்ரோபியல் ஒர்க் அதெல்லாம் வந்து இப்போ பார்க்குறாங்க. ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா நைட் டைமும் வந்து லேபில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இன்சைட் ஹாஸ்டல் வந்து பெஸ்ட்டு தான். அதுக்கு வந்து இந்த மாதிரி 30K ஆகும் இயர்லி ஃபீஸு. யூனிவர்சிட்டியில் வந்து இன்சைட் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் கூட இருக்கும். ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபுட் குவாலிட்டி வந்து எல்லா ஹாஸ்டல்லுமே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவுட் சைட் ஹாஸ்டல்னால் ஃபுட்டு வந்து நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அக்காமடேஷன் மட்டும்தான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது ஃபுட்டுக்கு தனியாக அக்காமடேஷன் தனியாக நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு பர்டிகுலர் ரொம்பவே அதிகமாக அமௌண்ட் வரும், ஓகேங்களா? வந்து இன்சைட் ஹாஸ்டலோட நம்ம அவுட் சைட் ஹாஸ்டல் கம்பேர் பண்ணும்போது அவுட் சைட் ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சார்ஜ் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் போவாங்க. அவங்களும் டே ஸ்காலர் தான். நான் வந்து ரூட் பஸ், மஃப்சல் பஸ் அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி போனேன். டே ஸ்காலர் தான் நானும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆகும். நம்ம நினச்ச நேரத்தில் வர முடியாது. ஏர் பஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி காலேஜ் பஸ்லேயும் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ட்ராவல் அலவன்ஸ் வந்து உங்களோட டியூரேஷன் முடிகிற வரைக்கும் அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரும். அது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட் டைம் ஸ்காலருக்கு வந்து நான் சொல்லவே இல்லை. பிஹெச்டிக்கு எவ்வளோ ஆகும், இதெல்லாம் ரேண்டமாக இப்படி வரும் ஃபீஸு, போஸ்டர் ஓரலுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் ரேண்டமாக சொல்லியிருந்தேன். பார்ட் டைம் ஸ்காலருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஓகேங்களா? ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்ட் டைம் ஸ்காலருக்கு வந்துட்டு டிஃபர் ஆகும், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அஃபிலியேஷன் வேணும், முன்னாடி டாக்டர் போட்டுக்கணும். தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க பார்ட் டைம் அவங்களால ஃபுல் டைம் பண்ண முடியாதனால தானே பார்ட் டைம் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டச் இருக்காது. ரெகுலர் ஸ்டூடெண்ட்க்கும் ஃபுல் டைம் ஸ்காலருக்கும் பார்ட் டைம் ஸ்காலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க வந்து அகாடமிக் அந்த ஸ்கூலிங்கில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பட் ரிசர்ச்சில் வந்து அவ்வளோவா அவங்களால ஃபுல் ப்ளஸ் கொடுக்க முடியாது.
ஓகேங்களா? ஸோ, அதனால் வந்து அவங்க ப்ரைவேட் லேபை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இந்த காஸ்ட்டு வந்து பார்ட் டைம் ஸ்காலர் பார்ட் டைமாக ஒருத்தங்க பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட காஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த மெயின் சப்ஜெக்ட். ஓகேங்களா? நீங்கள் என்ன மேஜர் எடுக்கிறீங்களோ அதுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் தான் உங்களோட மெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டரில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா, அது பார்ட் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல் டைமுக்குமே நிறையா அமௌண்ட் ஆகும். பேப்பர் காஸ்ட்டெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து அதிகமாகும். ஏன்னா ஏஐ அந்த மாதிரி அட்வான்ஸ் லேர்னிங்கில் தான் ரிசர்ச் கொண்டு போவாங்க. ஸோ, அதனால் பேப்பர் பப்ளிகேஷன்லாம் லேட் ஆகும். ஸோ, நீங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கே 13K 15Kலாம் நீங்கள் கொடுக்கணும். 15 ஓகேங்களா? 15K கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ, அந்த மாதிரி பப்ளிகேஷனுக்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டாக பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஸ்காலர் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் ஒர்க் எல்லாம் வெளியில் கொடுத்து தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி ஒர்க்ஸோ ஒரு சாதாரண ஒர்க்கையாவது அவங்க ஓன் லேபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஒருத்தவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் லேபை டிபெண்ட் பண்ணி பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செலவு அப்படியே டபுள் ஆகும். நான் வந்து 4 lakhs அப்படின்னு சொன்னேன்ல மினிமம். இப்போ பார்ட் டைமுக்கு வந்துட்டு மினிமமே 8 lakhs ஆகும். டபுள் ஆயிரும். ஓகேங்களா? எல்லாமே வெளியில் கொடுத்து பண்ணுறாங்கன்னா அது வந்து இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களோட ரிசர்ச் எப்படி இருக்குன்னா, ரிசல்ட் வரணும், கரெக்டாக வரணும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வரணும், நம்ம பண்ண செலவெல்லாம் கரெக்டாக இருக்கணும், வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம ரிசர்ச்சுக்கு நமக்கு ஒரு டைம் ஒதுக்கி பண்ணுவோம். பட் ப்ரைவேட் லேபில் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வர ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அது கரெக்டாக தப்பான்னு கூட வந்து பார்ட் டைம் ஸ்காலருக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த டச்சில் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் வந்து பார்ட் டைம் ஸ்காலருக்கு வந்து ப்ரைவேட் லேபில் இருந்து வந்த ரிசல்ட்டு கரெக்டாக தப்பானும் தெரியாது. அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். உங்கள் கையில் அப்போ தான் ரிசல்ட்டு கொடுப்பான். அவன் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிடணும். அவன் ரிசல்ட்டை கையில் கொடுப்பான். அந்த ரிசல்ட் உங்களுக்கு தப்பான்னு கூட தெரியாது. கடைசியில் வந்து உங்கள் கைட்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது தான் வந்து அது தப்புன்னே தெரியும். ஸோ, அதனால் அவங்க மறுபடியும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் பார்ட் டைம் ஸ்காலருக்கு. எல்லா ஒர்க்குமே நீங்கள் வெளியில் ப்ரைவேட் லேபில் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு அமௌண்ட் அதிகமாக செலவாகும். மோஸ்ட்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாபில் இருந்து பர்ஃபெக்டாக செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து பெருசாக தெரியாது. பட் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்காங்க, இல்லை ஒரு மேல் கேண்டிடேட்டாக ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூல் சேலரியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஸ்கூல் சேலரி டிபெண்ட் பண்ணி ஒரு பார்ட் டைம் ஸ்காலராக இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஃபேமிலிக்கும் அந்த ஃபீஸ், அதாவது ஃபேமிலிக்கும் அவங்க சேலரியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிஹெச்டிக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதில் என்ன மைனஸ்னால் பார்ட் டைம் ஸ்காலருக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பு ஃபண்டு எதுவுமே கிடைக்காது. அதனால் அவங்க தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்ட் டைம் ஸ்காலருக்கு வந்துட்டு நிறையவே செலவாகும். ஓகேங்களா? ஸோ, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் டைம் ஸ்காலர் வந்துட்டு வெளியில் ஒரு லேபில் நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்க. ஏன்னா வந்து அவங்க பார்ட் டைம் ஸ்காலர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வெளியில் லேபில் கொடுத்து வாங்குவாங்க தான். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அதை வந்து கைடுக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களோட பெரிய மிஸ்டேக். கைடுக்கிட்ட ஐடியா கேட்டு கைடுக்கிட்ட எப்படி பண்ணலாம், அவங்க வந்து சொல்லுவாங்க சிலது நீங்களே பண்ணலாம். இல்லைன்னா அவங்கக்கிட்ட நம்ம கைடுக்கிட்டே நிறைய ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா கைடுக்கும் வந்துட்டு பார்ட் டைமும் எடுக்கலாம், ஃபுல் டைமும் எடுக்கலாம். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டைமை வச்சு பார்ட் டைமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேப்பர் பப்ளிகேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில ஒர்க்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் லாயலாக இருக்கணும். ஆனால் வந்து உங்கள் கைடுக்கு லாயலாக இல்லாமல் உங்கள் கைடுக்கிட்ட எந்த சஜஷனுமே கேட்காம நீங்களாக ஒரு வேலை வந்துட்டு வெளியில் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது வந்து 2 பேருக்குமே பிரச்சனையாயிரும். அவங்களுக்கும் வந்து பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஓகேங்களா? எப்படின்னா இது எந்த மாதிரி போய் நிற்கும்னா, கடைசியில் வந்துட்டு மேம் கிட்ட எதுவுமே சொல்லாமல் உங்கள் ப்ரைவேட் லேபில் வாங்கிட்டு வந்து காட்டுவாங்க. அந்த ரிசல்ட் எதுவுமே இருக்காது. ஸோ, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது பார்ட் டைம் ஸ்காலரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா நான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. கைடோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இவங்க நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வெளியில் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் கொடுத்து வாங்கினாலும் அது எல்லாமே தப்பாக இருக்கும். அப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் பார்ப்பாங்க பார்ட் டைம் ஸ்காலருக்கு. ஓகேங்களா? 3 இயர்ஸ் பார்த்துட்டு எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க. சீட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டிஸ்கன்டினியூ பண்ண சொல்லிடுவாங்க.
வேணால் மேனேஜ்மெண்ட்க்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு பார்ட் டைம் ஸ்காலராக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபஸ்ட் எம்ஃபில் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடியல, உங்களால் ஒரு ஃபஸ்ட் டிசி கண்டக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு வீணாகும். ஓகேங்களா? ஒரு பிஹெச்டி வந்து இத்தனை இயர்ஸ்க்குள்ளே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாதான், உங்களை வந்து வெளியில் அனுப்புனா தான் இன்னொரு பார்ட் டைம் ஸ்காலரை அவங்களால உள்ளே கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் டைம் ஸ்காலருக்கு வேக்கண்ட் இருக்கும் அங்கே டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் பார்ட் டைம் ஸ்காலர் எல்லாருக்கும் அப்டேட் இல்லை, எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஈஸியாக வந்து டிஸ்கன்டினியூ பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு, அமௌண்ட் வேஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ பார்ட் டைம் ஸ்காலராக சேர்றதுக்கு முன்னாடி உங்களால் அமௌண்ட்டெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா, ப்ராப்பராக 2 இயர்ஸ்க்குள்ளே டிசியெல்லாம் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கைடு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா, அவங்கக்கிட்ட எதையும் மறைக்காமல் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி பிஹெச்டி கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் கைடோட ஹெல்ப் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், நீங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கைடை சூஸ் பண்ணுங்கள், காலேஜை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.